தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பில் இனியவர்களே, இன்று பொதுக்காலம் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு தந்தை கடவுள் தமக்கு ஒப்படைத்துள்ள பணிகள் ஒவ்வொன்றையும் பட்டியலிட்டு காட்டுகின்றார். இயேசுவின் பிறப்பும் வாழ்வும் லட்சியம் நிறைந்தவை, தூய ஆவியின் வல்லமை நிறைந்தவை. தம்மை பற்றி பல இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தவற்றை முழுமையாக நிறைவேற்றியதன் அடையாளமாக தானே அவற்றை வாயார மக்களுக்கு வாசித்து காட்டி இறை தந்தையின் வாக்குறுதியை நிறைவேற்றுகின்றார். இயேசுவின் வருகையின் லட்சியமே பல்வேறு தரப்பட்ட நிலையினருக்கும் விடுதலை கொண்டு வருவதுதான். சிறைப்பட்டோர், பார்வையற்றோர், ஒடுக்கப்பட்டோர், ஏழைகள் என எல்லா நிலையினரும் விடுதலை அடைந்து ஆண்டவரின் அருளினை அனுபவிக்க தம்மையே கையளிக்கின்றார் இயேசு. இன்றைய திருப்பலியில் பங்கெடுக்கும் நாமும் பல்வேறு போராட்டங்களுள் சிக்கிக்கொண்டு தவிக்கலாம். அவை அனைத்தினின்றும் விடுதலை தர வல்லவர் இயேசு ஒருவரே. இன்றைய முதல் வாசகம் கூறுவது போல் ஆண்டவரின் புனித நாள் இந்நாள். எனவே எவ்வித அழுகைக்கும் வருத்தத்திற்கும் இடம் தராமல் ஆண்டவரின் மகிழ்வினில் நம் வலிமையை கண்டுகொள்ளும் வரம் கேட்போம். வலிமை இழந்த நமக்கு தூய ஆவியின் வல்லமை கிடைக்கப்பட்டு இவ்வாண்டினை அருள் தரும் ஆண்டாக மாற்ற வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த உன்னத பலியில் இன்றைய திருப்பலியானது இன்று தனது 21வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற எம் விக்ரம் என்பவருக்கு பிறந்தநாள் ஆசீர் வேண்டி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பவர்கள் எம் விக்னேஷ், விஷால், முத்துலக்ஷ்மி, செந்தில்குமார், மாலதி, நிதிஷ்குமார், தருண்குமார், கோவிந்தராஜ், சின்ன பொண்ணு இந்தியாவிலிருந்தும் மற்றும் சிங்கப்பூரிலிருந்து உஷா, சக்திவேல், அமுதா, பிரான்சிஸ்கா கேத்ரின், ஆந்தனி, சூசைநாதன், மேரி தபிதா மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மலேசியாவிலிருந்து அமல புஷ்பம் குடும்பத்தினர். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடன் இருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுளத்துக்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் வல்ல இறைவனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடு கடத்தப்பட்டு அடிமைகளாக இருந்து தங்கள் நாட்டுக்கு திரும்பி வந்த இஸ்ரேல் மக்களுக்கு எஸ்ரா திருச்சட்டங்களை வாசித்து காட்டி, ஆண்டவரின் மகிழ்வே உங்கள் வருகை,
என்று ஆறுதல் தந்து மீண்டும் தந்தை கடவுளோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி நல்ல மக்களாக வாழ அறிவுறுத்துவதை முதல் வாசகத்தில் கேட்போம். முதல் வாசகம். எஸ்ரா கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார். மக்களும் அதை புரிந்து கொண்டனர். இறைவாக்கினர் நெகேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 2 முதல் 4 வரை, மேலும் 5 முதல் 6 வரை, மேலும் 8 முதல் 10 வரை. அந்நாள்களில் 7ஆம் மாதம் முதல் நாள் குரு எஸ்ரா ஆடவர், பெண்டிர், புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவர் அனைவரும் அடங்கிய சபை முன்னிலையில் திருநூலை கொண்டு வந்தார். தண்ணீர் வாயிலுக்குள் முன் இருந்த வளாகத்தில் காலை முதல் நண்பகல் வரை ஆடவரையும் பெண்டிரையும் புரிந்து கொள்ளும் ஆற்றலுள்ள சிறுவரையும் பார்த்து அதை உரக்க வாசித்தார். எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். திருநூல் வல்லுநரான எஸ்ராவோ இதற்காக செய்யப்பட்ட மர மேடையின் மேல் நின்று கொண்டிருந்தார். எஸ்ரா மக்களை விட உயரமான இடத்தில் நின்றதால் அவர் திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். திருநூலை திறந்தபோது எல்லா மக்களும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆமென் ஆமென் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் கடவுளின் திருச்சட்டத்தை உரக்க வாசித்தார்கள். ஆதலால் மக்களும் வாசிக்கப்பட்டதன் பொருளை புரிந்து கொண்டனர். ஆளுநர் நெகேமியாவும் குருவும் திருநூல் வல்லுநருமான எஸ்ராவும் விளக்கம் கூறி லேவியர்களும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள், எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றனர். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டிருந்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு சிறிது அனுப்பி வையுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம், ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
என்னாலும் கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறை வசனங்கள் 12 முதல் 14 மற்றும் 27. சகோதரர் சகோதரிகளே, உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கர்களானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியே பானமாகவும் பெற்றோம். உடல் ஒரே உறுப்பால் ஆனதல்ல, பல உறுப்புகளால் ஆனது. நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஆண்டவர்களும் மறுவாக்கு. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய
தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறைவாக்குகள் 1 தொடக்கம் 4, மேலும் அதிகாரம் 4, 14 முதல் 21 வரை. மாண்புமிகு தியோபில் அவர்களே, நம்மிடையே நிறைவேறிய நிகழ்ச்சிகளை முறைப்படுத்தி ஒரு வரலாறு எழுத பலர் முயன்றுள்ளனர். தொடக்க முதல் நேரில் கண்டும் இறைவார்த்தையை அறிவித்தும் வந்த ஊழியர் நம்மிடம் ஒப்படைத்துள்ளவாறே எழுத முயன்றனர். அதுபோலவே நானும் எல்லாவற்றையும் தொடக்கத்திலிருந்தே கருத்தாய் ஆய்ந்து நீர் கேட்டறிந்தவை உறுதியானவை என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவற்றை ஒழுங்குபடுத்தி உமக்கு எழுதுவது நலமெனக் கண்டேன். அலகையினால் சோதிக்கப்பட்ட பின்பு இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆறாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவனின் ஆசிரியர் அந்த மாணவனுடைய தாயை கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர சொல்லி, இங்கே பாரு, உன் பையனுடைய தலையை பாரு, முடிவெட்டி 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் இவனுக்கு முடிவெட்டலை என்று கடிந்து கொள்ளுகிறார். சரி சார், நான் இன்றைக்கி சாயந்தரம் கொண்டு போய் சலூனில் நான் வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுறாங்க. சாயந்தரமாக மகனை அழைத்து கொண்டு தனது அழுக்கான உடையோடு, மகனின் அழுக்கான உடையோடு அங்கே சலூனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு உள்ள வாசப்படிகள் நுழைஞ்சு, ஐயா, என் பையனுக்கு நீங்கள் கொஞ்சம் முடிவெட்டி விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த சலூன் கடைக்காரர் சொல்கிறாரு, டைம் ஆயிடுச்சு, முடிய போது, நான் கடையை சாத்தணும், அதனால் இன்றைக்கி முடியாது என்று. இல்லைங்கய்யா, வாதியார் கூப்பிட்டு திட்டுறாங்க, ஸ்கூலில் எல்லாரும் திட்டுறாங்க, கண்டிப்பாக நாளைக்கு வரும்போது வெட்டிட்டு வரணும்னு சொல்கிறாங்க, வெட்டிடுங்க. முடியாதுன்னு சொல்கிறேன்ல. இல்லைங்கய்யா, எப்படியாவது வெட்டுங்க, உங்களெல்லாம் நாங்கள் தொட்டு முடி வெட்டக்கூடாது, அது ஊர் கட்டுப்பாடு, உங்களுக்கு தெரியும்ல, உங்களை முடி வெட்டினா என்னை ஊரில் வந்து கொன்றுவாங்க என்று சொல்லுகின்றார். இல்லைங்கய்யா, நாளைக்கு எப்படியாவது ஸ்கூலுக்கு வெட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உதைத்து வெளியே தள்ளி விடுகிறார். அவர் வெளியே சென்றபோது கூட மீண்டும் அவரை பார்த்து, ஐயா, எப்படியாவது முடி வெட்டிருங்க என்று கேட்டபோது தரக்குறைவாக ஜாதியை சொல்லி திட்டுகிறார். அப்போது அந்த பெண்ணுக்கு கோபம் வருகிறது. அதுவரை வராத கோபம் அப்போது வருகிறது. என்ன சொல்கிறார்? முடி வெட்ட முடியாதுன்னா வெட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள், அதுக்காக இந்த மாதிரி ஜாதியை சொல்லி தரக்குறைவாக திட்டாதீர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு காட்சி.
இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஏற்றத்தாழ்வு, வேறுபாடு, ஜாதிய அடிமைத்தனம், இப்படி எதுவுமே இந்த உலகிலே இருத்தல் கூடாது என்பதற்காகத்தான் தந்தையாம் இறைவனும் சரி, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சரி, நமக்கு நற்செய்தியை வழங்கி இருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தை நாம் பார்க்கிறோம். அங்கும் ஒரு ஏடு எடுத்து ஆடவர் பெண்டீர், கேட்கும் திறன் உள்ள குழந்தைகள், ஓரளவு கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கின்ற குழந்தைகளுக்கு அங்கே இறைவாக்கினர் வார்த்தையை வாசிப்பதாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. முடிக்கிறாங்க, ரொம்ப நேரமாக வாசிக்கிறாங்க. வாசித்து முடித்துட்டு பார்க்குறாங்க. எல்லா மக்களும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? என்ன செஞ்சாங்க? அழுகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்படுகிறது. வாசித்து முடிச்சுட்டு பார்த்தா எல்லாரும் அழுது புலம்புறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. ஏன் அழுதாங்க? ஏன் அழுதாங்க? போர் அடிச்சு போச்சு, டயர்டாயிடுச்சு, வீட்டுக்கு போய் டிவி பார்க்கணும் அப்படின்னு அழுதாங்களா? வாசிக்கப்பட்ட திருச்சட்டத்திற்கு அதுக்கப்புறம் தானே முக்கியமான ஒன்று இருக்கு. ஏன் அழணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, தந்தையாம் இறைவனுடைய வார்த்தையை கேட்டு ஏன் அழணும்? ஏன் அழணும்? ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க உள்ளத்தை ஊடுருவி குத்துது. ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு வாழ்வு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த வார்த்தை அவர்களை சுட்டது, அப்படி சுருக்குன்னு இருந்தது. ஆகா, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்றார், நம்ம இதற்கு எதிராக இவ்வளவு பாவம் செஞ்சிட்டோமே, இவ்வளவு தவறு செய்து விட்டோமே, இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டோமே, அக்கிரமம் பண்ணிட்டோமே என்று இறைவனின் வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை துளைக்கிறது, ஊடுருவி பாய்கிறது. அது நல்ல மனுஷராக இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. இதே நல்ல மனிதர்களாக ஒருவேளை அவர்கள் இல்லை என்றால் எருவு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி தொடச்சிட்டு முதுகு அப்படி ஆட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்லவர்களுக்குத்தான் சுடும் ஆண்டவருடைய வார்த்தை. எனவே அவர்களுடைய வாழ்வை இந்த ஆண்டவருடைய வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். ஒப்பிட்டு பார்த்து, ஆகா, இதுவரை நாம் வாழ்ந்த வாழ்வு இறைவனுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் கூட ஒத்துப்போகவில்லையே, எதிர்மாறான வாழ்வில் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நினைத்து, ஆண்டவருக்கு எதிராக இப்படி வாழ்ந்து விட்டோமே என்பதை நினைத்து அவர்கள் அழுகிறார்கள், புலம்புகிறார்கள். இதுதான் அதுக்கு அர்த்தம். அதனால இறைவாக்கினெல்லாம் சொல்றாங்க, சரி அழுகாதீங்க, ஆண்டவர் இப்பொழுது உங்களை நினைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார், அவரோடு இணைந்து நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று அவர்களை தேற்றுவதை நாம் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். நற்செய்தியிலையும் ஒரு ஏட்டுச் சுருள் கொடுக்கப்படுகிறது. அது யார் எழுதின ஏட்டுச் சுருள்? எசாயா எழுதிய ஏட்டுச் சுருள் கொடுக்கப்படுகிறது. அங்கே என்ன வாசிக்கப்பட்டது? ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் எளியோருக்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார் என்று வாசிக்கப்பட்டது. ஆக முதல் வாசகத்திலும் ஒரு சுருள் ஏடு, இங்கேயும் ஒரு ஏடு வாசிக்கப்பட்டது. அங்கே இருந்த மக்களுக்காக அது வாசிக்கப்பட்டது. இப்போ இந்த நற்செய்தியை இரண்டாவது வாசகத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கின்ற பொழுது தூய பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார். நேற்று யாருடைய விழாவை கொண்டாடினோம்? பவுலடியாருடைய மனமாற்ற விழாவை நாம் கொண்டாடினோம். மனமாற்ற விழாவை கொண்டாடினோம். அந்த மனமாற்ற விழா எதற்காக கொண்டாடப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அவர் சவுலாக இருந்தபோது செய்த பாவங்கள், கிறிஸ்து
கிறிஸ்துவுக்கு எதிராகவும் கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராகவும் செய்த பாவங்களை எல்லாம் அவர் செய்தபோது சவுலாக இருந்தார். பிறகு ஆண்டவர் அவரை தொட்டு மனமாற்றினார். எனவே அவர் பவுலாக மாறினார். இன்றைய அவருடைய வார்த்தை அவருடைய ஏற்கனவே அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு சற்றும் அல்ல, முற்றிலும் முரணான ஒன்றாக இருக்கிறது. காரணம், அவர் யூத இனத்திலே பிறந்தார். ஆனால் இயேசுவை பின்பற்றிய மக்கள் யூத இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா இனத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் அவர் கொன்றளித்தார். அதை இப்பொழுது ரொம்ப ஃபீல் பண்ணி இப்ப சொல்றாரு, நாம் எல்லாம் இயேசுவனுடைய உறுப்புகளாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். உடல் ஒன்றுதான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். உடல் ஒன்றுதான், நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரே உடல் தான். ஆனால் உறுப்புகள் பல. இதை கைன்னு சொல்றோம், கால்னு சொல்றோம், தலைன்னு சொல்றோம், மூக்குன்னு சொல்றோம், கண்ணுன்னு சொல்றோம். ஸோ உறுப்புகள் பல வகையாய் இருக்கின்றன. ஆனால் இவை எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே உடலாய் இருக்கின்றன. அதுபோல நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஜாதிய பொருளாதார எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், பணக்காரன் ஏழை, அதிகாரத்தில் இருப்பவன் அதிகாரத்தில் இல்லாதவன், இப்படியாக எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நாம் கிறிஸ்து என்கிற ஒரே உடலின் உறுப்புகளாக இணைந்து வாழ வேண்டும் என்று திருத்துதர் பவுல் அழகாக சொல்லுகிறார். தொடக்கத்தில் சொன்னேன், ஒரு தாய் தன்னுடைய மகனை கூட்டிட்டு போறார். ஜாதிய ஏற்றத்தாழ்வினால் அந்த ஒரு சிறுவனுக்கு முடிவெட்டி விட முடியாது என்று அவ எட்டி உதைத்து தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல இன்னும் சில கிராமங்களிலே இன்றும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இது முற்றிலும் தவறு என்பதற்கு இன்றைய வாசகங்கள் நமக்கு சான்று பகர்கின்றன. எனவேதான் இன்றைய 2வது வாசகம் தெளிவாக கூறுகிறது, எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் நம்மிடையே இருத்தல் ஆகாது என்பதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். அதைத்தான் ரொம்ப தெளிவான செய்தியில், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்குதல், எளியோருக்கு நற்செய்தியை அறிவித்தல் என்று அந்த விடுதலையை பறைசாற்றுகிறார். எனவே எசாயாவின் சுருளேட்டில் எழுதப்பட்டிருந்த அந்த வார்த்தையை ஆண்டவர் வாசித்த பொழுது அது உணர்த்துகின்ற பாடமும் இதுதான். இயேசு யாருக்காக வந்தவர் என்றால், எளியவர்களுக்காக, ஏழைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக, சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களுக்காக, மெயினா இவர்களுக்காகத்தான் தந்தையாம் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புவதை நாம் பார்க்கிறோம். சமத்துவ சமுதாயம் படைக்க வேண்டும், ஒரு நீதியுள்ள சமுதாயம் பிறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட வார்த்தையை எசாயாவின் அந்த சுருளேட்டில் இருந்து ஆண்டவர் வாசித்து நமக்கு அளிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய அந்த பொது வாழ்வு பணியினுடைய துவக்க நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சுருளேட்டில் இருந்து வாசித்து நமக்கு கொடுத்தது எதற்காக என்றால், இயேசு என்கிற ஒரு குடையின் கீழ் நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாய் வாழ வேண்டும். எந்த விதமான ஒரு ஏற்றத்தாழ்வும் நம்மிடையே இருக்கக்கூடாது. உயர்ந்தவர் தாழ்ந்தவரை சமுதாயத்திலே அமுக்குவதும், பணக்காரர்கள் ஏழைகளை தன்னுடைய அதிகார பலத்தாலும் பணபலத்தாலும் அடக்கி ஒடுக்குவதும், அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழைகளை ஏழைகளாகவே வாழச் செய்கின்ற போக்கு, இவை எல்லாமே முற்றிலுமாக மாற வேண்டும். எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் எதை இழக்க வேண்டுமோ அதை இழக்க தயாராக இருக்க வேண்டும். காரணம், நமக்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே இழந்தார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். Tuhan
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுகளாக நம் ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நலம் தரும் ஜூப்ளி ஆண்டை கொண்டாடும் திரு அவை ஆண்டவரின் மகிழ்வே நமது வலிமை என்கின்ற நெகேமியாவின் சொல்படி நடந்து ஆண்டவரை மகிழ்விக்கும் ஒரு வாழ்வை மேற்கொள்ளவும் திருத்தந்தை, ஆயர் பெருமக்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவருமே இறைவழியில் உறுதியுடன் பணிகாக்கவும் அருள் பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயும் உடல் ஒன்றாய் இருப்பது போல என தொடங்கும் 2ஆம் வாசகத்தின் பொருளை உணர்ந்தவர்களாய் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடும் நாம் அனைவரும் மொழி, இன, மத பேதமின்றி ஒரு தாய் மக்களாய் வாழ்ந்திடவும் அரசியல் தலைவர்களும் குடிமக்களும் மக்களால் மக்களுக்காகவே செயல்பட தான் உண்மையை குடியரசு என்றும் உணர்ந்து வாழவும் அருள் பெற வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்க நாசரேத் தொழுகை கூடத்தில் தோன்றிய இயேசு இன்றும் நம் மத்தியில் தங்கி எளியோருக்கு நற்செய்தியும் பிணியற்றோருக்கு உடல் நலமும் சிறைப்பட்டோருக்கு உரிமை வாழ்வும் வழங்க வல்லவர் என்கின்ற நம்பிக்கையும் எதிர்நோக்கு நம்மில் நிறைந்திடவும் இத்தகு நலம் தரும் நற்செய்தியினை பணிகளை ஆற்றும் அனைவரும் ஆசீர்வாதப்பட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இன்று எமது அழகிய வார்த்தையில் எமது திரு அவைக்கு தேவையான புதிய அர்த்தத்தை வழங்குவதாக மக்கள் அனைவரும் இதயங்களில் இவ்வார்த்தை ஊடுருவி அன்பையும் இறை நம்பிக்கையையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவ நீரே, உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்த பெறுவீராக. இது வல்ல மீது நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயமான தப்பத்தை பெற்றுக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழைக்கும் அப்பமாக மாறும். இறைவன் எனக்கு வாழ்த்த பெறுவாராக. மனத்தண்ணீர் ரசம் பதைகள் தொங்குகிறோம். ஆண்டவரை அனைத்து வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையில் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். நாட்டை செடியும் மனித உழைப்பின் பயன்பாடு இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவனுக்கு வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட ஏற்றருடும் ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னொரு திருமுழுக்கு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவற்றை புனிதப்படுத்தி
இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.